அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன சமையல்னா சிக்கன் 65 தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெங்காயம் நீளமாக நறுக்கி நம்ம அதை பொரித்து எடுத்துக்கலாம். தம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தேவை, நம்ம பொரித்து அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மசால் போட்டு ஊற வைக்கணும். அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 3/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து வந்து தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், லெமன் வந்து அரை பழம் லெமன் சாறு. இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கனை நம்ம மசால் போட்டு வச்சாச்சு. இப்போ இது 1 மணி நேரம் ஊறட்டும். நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம் சிக்கனை, அதை நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். வந்து நம்ம ஒரு பவுனால் வந்து இந்த பவுனால் தான் நம்ம தம் போட போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு மசாலா பண்ணணும். இப்போ பவுனால் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நம்ம சிக்கன் பொரிச்சோம்னா அந்த எண்ணெயவே நம்ம ஊற்றிக்கிடலாம். தக்காளி வந்து சின்ன பழமாக 2 பழம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது 2 ஸ்பூன் தயிர், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், நார்மல் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 3/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். அடுத்து வந்து கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, புதினா, டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன். நம்ம வெங்காயம் பொரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை நல்லா கலக்கிக்கலாம். அடுத்தது நம்ம பண்ண மசாலாவை அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டு இருப்போம். நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டுவோம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம பொரிச்ச சிக்கனை போட்டுக்கலாம். அடுத்தது பட்டை கிராம்பு தூள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து இது மசாலாவில் நல்லா கொஞ்சம் மசாலாவில் பிடிக்கிற மாதிரி இருக்கட்டும். அடுத்தது வந்து நம்ம ஒரு பவுனால் நம்ம அரிசியை வந்து வடித்து எடுக்கணும். அதுக்கு பிரியாணி இலை, சாய் ஜீரா, பச்சை மிளகா, பட்டை கிராம்பு, ஏலக்காய், தேவையான அளவு உப்பு. அரிசி வந்து நல்லா உதிரியாக வர்றதுக்காண்டி நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். %70 வெந்துருச்சு அரிசி. இப்போ நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வந்து மசாலா செஞ்சு வச்சுருந்தோம்ல, கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நம்ம வடித்த சாப்பாடை போட்டுடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கிரேவிக்கு மேலே வடித்த சாதத்தை போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த வடித்த தண்ணி இருக்கும் பாருங்கள், அதில் ஒரு 1/2 கப் தண்ணி, எல்லோ கலர் ஃபுட் கலர், நறுக்குனா புதினா மல்லி,
மேலாக நெய் 1 ஸ்பூன், மேலாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் பொரிச்சோம்ல, அப்போ வந்து பாதி வந்து கிரேவி கொஞ்சம் மேலே சிக்கன் வந்து வைக்கிறதுக்கு பொரிச்ச சிக்கன் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த சிக்கனை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம பொரிச்ச வெங்காயத்தையும் மேலே சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள், கொஞ்சம் பட்டை கிராம்பு தூள். இப்போ அடுத்தது வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். மேலே வெயிட் வச்சுட்டேன். சிம்மில் வச்சு 1/4 மணி நேரம் சிம்லேயே இருக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க. நம்ம தம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. மாஷா அல்லாஹ். நல்லா ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வந்துடுச்சு. சிக்கன் 65 பிரியாணி, தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மசாலா சூப்பராக இருக்குது. ஓரளவு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.